தான் சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து தான் தேவைக்காக தான் நீங்கள் அரசியல் வரலாம். கேட்டால் 250 கோடி ரூபாய் மயிலை பிடுங்கி விட்டுட்டு வரேன்றாரு. 250 கோடி ரூபாய் நான் பணத்தை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னால் பொட்டநாயை 35 வருஷமாக நீ பொட்டநாயை நடிச்சிட்டு இருந்தியா, அப்போ அந்த பணம் எங்கே கொண்டு போய் சொருவணும் நீ? அப்போ மொத்தமே நீ 600 கோடி தான் சம்பாதிச்சிருக்கிறியா? சொல்லு பார்ப்போம். அப்போ ஏதோ ஒரு ரோயல் ராஸ் கார் வாங்கி ஜிஎஸ்டி கட்டலன்ட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் என்ன இது? அப்போ எவ்வளோ பொய் பித்தலாட்டம் பண்ணுறானுங்க அவனை. இதை இந்த பெண்கள் வந்து விரும்புகிற இன்றைக்கி இருக்கிற பெண்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த புளியாந்தோப்பில் போய் நைட்டு 12:30 மணிக்கு பாருங்கள், எவன் கூட வேணாலும் போவான். அதில் முக்கால்வாசி இவன் கட்சிக்காரன் தான் இருப்பான். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 4 முனை போட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எத்தனை முனை போட்டி ஆகுன்றது தெரியல. இதில் 4வது முனையாக இருக்கிற தற்குறி கூட்டமான விஜய் கூட்டம், இதில் யாரை வின் அடிக்கிறது, யார் வின் பண்ணுறது, யார் எதை போட்டி போடுறதுன்னு வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டி நடக்குது. இந்த கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் இவங்களோட பங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தேர்தலை பற்றி நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் எந்த மாற்று கருத்தில் வந்து தான் ஆகணும். இதில் அண்ணன் விஜயை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்லணும்னா, அவரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து அண்ணன் விஜயை வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் வந்து பல தலைமுறையை தாண்டி இப்படி ஒரு அரசியல் ஆசான் புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு இந்த மண்ணுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கல்வெட்டு. விஜய் வீட்டு கேட்டில் நீங்கள் எழுதி வச்சு கல்வெட்டாக வச்சு விஜய் அங்கேயே படுத்துக்க சொல்லணும். அந்த வேசி மகன் அவனுக்கு தமிழே வாயில் வரல. என்ன சொல்கிறது? இதில் ஐயா பொன்ராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்து பெண்களை பற்றி அவர் தவறாகவே பேசலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த தாவேகா கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் பொதுப்படையா பெண்கள் கொண்டு போறாங்க. அவர் பொதுப்படையாலாம் சொல்ல அவர் அந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் பெண்களை தான் சொல்றாங்க. உண்மை எல்லாரையும் சொல்லல, அந்த குறிப்பிட்ட இதுதான் சொல்றாரு. அதாவது நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த தமிழகத்தில் எவ்வளவோ கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. இப்போ மீண்டும் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடந்திருக்கு. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாசுபுரம் ஒரு நடந்தது. அதுவும் இப்போ அப்படியே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 வயசு குழந்தை வந்து தவறான இன்ஜெக்ஷனில் இறந்துருக்குது. ஒரு 3 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கள அரசியல் சூழலில் இந்த தமிழகத்தில் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இவ்வளோ சம்பவத்தையும் பார்த்து திமுகவுக்கு நான் பரம்பரை திமுகன்னு சொல்லி ஒருத்தி வந்து அங்கே திமுக ஓட்டு கேட்டு ஒருத்தி போடுவேன்னு சொன்னால் அவள் முதல்ல குடும்ப பொம்பளையே கிடையாது. இவ்வளோ சம்பவங்களும் நடந்து நான் மீண்டும் வந்து நான் பரம்பரை அதிமுக தான் போடுவேன்னு சொல்லிட்டு போனால் அவள் குடும்ப பொம்பளையும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஐயா பொன்ராஜ் வந்து தனிப்பட்ட எல்லாம் அதாவது பொதுவாக சொல்ல இப்படிப்பட்ட சூழலில் தான் சொல்கிறாரு. இன்றைக்கி மீண்டும் நான் வந்து மாற்றாக வருவேன், நான் தான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அவரது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே வந்து 600 கோடி ரூபா தான் அவருடைய சொத்து மதிப்பே போட்டிருக்கிறார். எவனும் வந்து பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் செலவு பண்ணதை கணக்கு சொல்லவே மாட்டான். அப்படிப்பட்ட பரதேசி நாய் இதெல்லாம் கணக்கில் கொண்டு வரான்னு சொன்னால் அப்போயே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சொல்லுது புரியுதுங்களா? இன்றைக்கி இவ்வளோ நடக்குது. அந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் தீண்டல் இருக்குது, எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்குது. காலையில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, ஈவினிங் அப்படியே ரூம் போட்டுக்கிறாங்க, சரக்கு எல்லாமே ஓடுது. நீங்கள் ஒன்றுமே இல்லை. உண்மையான நீங்கள் விஜய்க்கு வந்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஜய் வந்த இடத்துல அங்கே வந்து நின்று பாருங்கள். நிம்மதியாக 10 நிமிஷம் நிற்க முடியுமான்னு பாருங்கள். உங்களை ஒருத்தர் தொடாமல் போகிறாங்களான்னு பாருங்கள். நடக்காது. எங்கே 10 பொம்பளைங்க அங்கே கூட இருப்பானுங்க. அப்படிப்பட்ட வேசி பெண்களை தான் அவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு. இதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. குடும்ப பொம்பளையாக இருந்தால் இது மாதிரி அரசியல் ஆட்சிக்கு வர வேணான்னு தான் நினைப்பாங்க. அப்படி தரந்தாழ்ந்து போய் நிற்கும்போது அப்போ என்னன்னு சொல்லுவாங்க? அவர் வந்து வேசின்னு சொல்கிற வார்த்தையே தவறு. அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லணும். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேனாக்க, இந்த அரசியல் காலத்தில் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திமுக மாற்றி ஆண்டுட்டாங்க. மீண்டும் ஒரு மாற்று வரணும்னு சொன்னால் இதை யார் மக்களுக்காக பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். இந்த 4 கட்சியில் யார் இது வரைக்கும் வந்து விஜய் ஒரு வார்த்தை மக்களுக்காகவும் பேசலை, தனக்காகவும் பேசலை. இது வரைக்கும் மீடியாவே அவர் சந்திக்கலை. அவர் பனையூர்லேயே தான் படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் யார் கூட படுத்துக்காரு நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அது அவருக்கு தான் தெரியும். அது வந்து அவர் விருப்பம். ஏன்னா அவர் கூட இருக்கிற அண்ணன் தங்கச்சி எல்லாமே அவர் கூட படுக்க ஆசைப்படுறாங்க. யாரும் தாயாக இருக்க ஆசைப்படல, தங்கச்சியாக இருக்க ஆசைப்படல, அம்மாவாக இருக்க ஆசைப்படல, பொண்டாட்டியாக இருக்க ஆசைப்படுறாங்க. அப்போது அப்படிப்பட்ட இந்த கட்சி இந்த தமிழகத்தை மீட்டெடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி இது பண்ணணும்னு சொன்னால் இது இந்த நாடாக இருக்காது, சுடுகாடாக தான் இருக்கும். தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலத்தில் நின்று மக்களையும் மண்ணையும் காப்பாற்றணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவருக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும்.
அவர் கட்சிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஊடகம் நியூஸ் தமிழ்ன்ற ஒரு ஊடகத்தில் அவங்க வந்து பொது வெளியில் சொல்கிறாங்க, நாங்கள் எத்தனையோ இடத்துல வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு வந்த இந்த நிகழ்ச்சிகளை. ஆனால் எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு நிகழ்ச்சியில் கூட இந்த கட்சிக்காரங்க வந்து அவங்களுடைய சேரு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எடுத்து வச்சுட்டு, நான் பேர் சொல்ல விரும்பலை, 16 வருஷம் பொறுத்து நான் திருப்பி நான் ஒரு பேர் சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ இத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டதுக்கான மரியாதையிலே அவங்க போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இந்த மக்களையும் மண்ணையும் காக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கட்சியை தேடி பார்த்து தான் நம்ம வாக்கு அளிக்கணும். இல்லை நான் வந்து திரும்பவும் வந்து எனக்கு வந்து ஊழல் வேணும், இவன் 2000 கொடுக்குறான்றான், அவன் 2500 கொடுக்குறான்றான், அவன் 1000 கொடுக்குன்னு சொல்லிட்டு போகிறேன்னு போனாக்க நாளைக்கு வீட்டில் கதவை தட்டி கூப்பிடுவான் அவன் பொண்ணுங்களை. அப்படி அதை அனுப்புவியா? அதை நீ ஏற்றுப்பியா? அதாவது சில மணி நேரங்களில் போகக்கூடிய மது போதையை விட இவனை வாழ்க்கையே கெடுக்கக்கூடிய இந்த திரை போதையினால இன்னைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க தயாராக இருக்காங்களா? கண்டிப்பா அது உண்மைதான் சார். இந்த சமூகத்தின் சீர்கேடு இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெண்கள் தான் சார். இதை வந்து நம்ம பொதுப்படைய எல்லா மக்களும் நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கும் வந்து அடிப்படை அறிவு கூட எவ்வளோ கிராம மக்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு தெரியாது, ஜெயலலிதா செத்துட்டாருன்னு தெரியாது. ஏன்னா இந்த மக்களை அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எங்கேருந்தோ வந்து இந்த மக்களுக்காக வந்து தன் வாழ்நாளில் தன் இதயத்தில் இடம் பிடிச்சிட்டு போனாங்க. அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது, நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொன்ன எவனுக்கும் வாரிசு கிடையாது. ஆனால் இவனுங்கெல்லாம் பாருங்கள், தான் சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து தான் தேவைக்காக தான் இன்றைக்கி அரசியலுக்கு வரலாம். கேட்டால் 250 கோடி ரூபாய் மயிலை பிடிங்கி விட்டுட்டு வரேன்றாரு. 250 கோடி ரூபாய் நான் பணத்தை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னால் பொட்டநாயை 35 வருஷமாக நீ பொட்டநாயை நடிச்சிட்டு இருந்தியா, அப்போ அந்த பணம் எங்கே கொண்டு போய் சொருவனு நீ? அப்போ மொத்தமே நீ 600 கோடி தான் சம்பாதிச்சிருக்கிறியா? சொல்லு பார்ப்போம். அப்போ ஏதோ ஒரு ரோயல் ராஸ் கார் வாங்க ஜிஎஸ்டி கட்டலன்ட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் என்ன இது? அப்போ எவ்வளோ பொய் பித்தலாட்டம் பண்ணுறானுங்க அவனை. இதை இந்த பெண்கள் வந்து விரும்புகிற இன்றைக்கி இருக்கிற பெண்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த புளியாந்தோப்பில் போய் நைட்டு 12:30 மணிக்கு பாருங்கள், எவன் கூட வேணாலும் போவான். அதில் முக்கால்வாசி இவன் கட்சிக்காரன் தான் இருப்பான். எவன் ஒருத்தி இந்த 8:30-10 மணிங்களை ஊரை பொறுக்கணும்னு ஆசைப்படுறாலோ இந்த பெண்களை சமூகத்தின் சீர்கேடு. ஆனால் இந்த பெண்களுக்காக தான் நம்ம பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெண்கள் சொல்கிற பேச்சை கேட்காம இது மாதிரி தற்கொலை கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு இந்த மக்களையும் இந்த தமிழ்நாட்டையும் சீரழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மாற்றம் வரணும்னா நல்ல மனிதர்களாக பார்த்து நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. முதல்ல நம்மளுக்குள்ள நம்ம திருந்தணும். அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறது மாதிரி நமக்குள்ள தனி மனித ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் வந்தால் மாற்றங்கள்லாம் தானாக வரும். நன்றி. நன்றி.